நம்மள பலருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மாத்திரை சாப்பிட்டா உடம்பு ஸ்ட்ராங் ஆயிடும். இந்த பவுடர் எடுத்தா வெயிட் குறையும். இந்த கேப்சூல் எடுத்தா மெமரி ஷார்ப் ஆகும். ஆனா இதெல்லாம் உண்மையா இல்ல மார்க்கெட்டிங் இல்யூஷனா? இன்னைக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் பயன்படுத்திட்டு இருக்காங்க. விட்டமின் டேப்லெட்ஸ், புரோட்டீன் பவுடர், ஃபேட் பர்னர், ஹெர்பல் கேப்சூல்ஸ். ஆனா இதெல்லாம் மெடிசனா, ஃபுட்டா இல்ல ரிஸ்கி கெமிக்கலா? இன்னைக்கு சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி சப்ளிமெண்ட்னா என்ன? எளிமையா சொல்லணும்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல கிடைக்காத நியூட்ரியன்ஸ் தான். அதை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கொள்ற டேப்லெட், பவுடர், கேப்சூல்ஸ் அதெல்லாம் தான். இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் என்னன்னு பார்த்தா விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, மினரல்ஸ்ல வந்து அயன், கால்சியம், ஜிங்க், புரோட்டீன் பவுடர்ஸ், ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ், வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மசில் பில்டிங் சப்ளிமெண்ட்ஸ். சப்ளிமெண்ட்ஸ் ஏன் பிரபலமாச்சு தெரியுமா? இன்னைக்கு வாழ்க்கையில ஃபாஸ்ட் ஃபுட், ஸ்ட்ரெஸ், தூக்கம் இல்லாதனால, எக்ஸசைஸ் இல்லாதனால இதெல்லாம் நம்ம உடம்ப ஸ்லோவா வீக் ஆயிடுச்சு. அப்ப சொசைட்டி சொன்னதான் ஃபுட் போதாது, சப்ளிமெண்ட் எடு அப்படின்னு. இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் சொல்றாங்க, யூடியூப் ஆட் சொல்றாங்க, ஜிம் ட்ரைனர்ஸ் சொல்றாங்க. ஆனா யார் இதை ப்ரூவ் பண்ணாங்க? சயின்டிபிக் எவிடன்ஸ் இருக்கா? உண்மை என்னன்னா சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது மெடிசன் கிடையாது. அதாவது டாக்டரோட பிரெஸ்கிரிப்ஷன் தேவையில்லை, கிளினிக்கல் ட்ரையல்ஸ் மேண்டேட்டரி இல்ல, சைட் எஃபெக்ட்ஸ் ஃபுல்லா டிஸ்க்ளோஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இதை கேட்டா நமக்கே ஷாக்கா தானே இருக்கு. மெடிசனுக்கும் சப்ளிமெண்ட்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மெடிசன் பார்த்தா வருஷ கணக்கா டெஸ்ட் பண்ணது, மனுஷங்க மேல ட்ரையல் பண்ணது, கவர்மெண்டோட அப்ரூவல் வேணும், சைட் எஃபெக்ட் லிஸ்ட் மேண்டேட்டரி. சப்ளிமெண்ட்னு பார்த்தா மார்க்கெட்டுக்கு டைரக்டா வந்துரும். கம்பெனி சொன்னா போதும், நேச்சுரல்னு லேபிள் ஒட்டினா போதும், ரெகுலேஷன் ரொம்ப வீக். இதுதான் டாக்குமெண்ட்ரியோட கோர் ப்ராப்ளம். நேச்சுரல் அப்படின்னா சேஃபா? பல சப்ளிமெண்ட் பாட்டில ஒரு வார்த்தை இருக்கும், 100% நேச்சுரல் அப்படின்னு. பாய்சன் மஷ்ரூம் இருக்கு, ஆனா நேச்சுரல் அப்படின்னா சேஃப் தானா? பாய்சன் மஷ்ரூம் இருக்கு, அதுவும் நேச்சுரல் தான். டொபாக்கோ இருக்கு, அதுவும் நேச்சுரல் தான். அர்சனிக் இருக்கு, அதுவும் நேச்சுரல் தான். நேச்சுரல்னு சொல்றதால சேஃப் கிடையாது. ஒரு மனுஷன் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வேலைக்கு போறான், காலையில மல்டி விட்டமின் எடுக்கிறான், மதியானம் புரோட்டீன் ஷேக் எடுக்கிறான், நைட்டு ஃபேட் பர்னர் கேப்சூல் எடுக்கிறான். 3 மாசத்துக்கு அப்புறம் லிவர் டேமேஜ் ஆகுது, ஹார்ட்ல ப்ராப்ளம் வருது, ஆங்ஸைட்டி அட்டாக்ஸ் வருது. அப்ப டாக்டர் கேக்குறாங்க, என்ன மருந்து எடுத்தீங்க? அப்ப அவன் சொல்றான், மருந்து இல்ல டாக்டர், சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தேன் அப்படின்னு. சப்ளிமெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு $1 பில்லியன் பிசினஸ் போயிட்டு இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியில $1 பில்லியன் மார்க்கெட் நடக்கும், அக்ரெசிவ் மார்க்கெட்டிங் நடக்கும், செலிபிரிட்டி எல்லாம் வந்து என்டோர்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, ஒரு பயத்தை உருவாக்கி நம்மள வாங்க வச்சிருவாங்க. எப்படின்னா சப்ளிமெண்ட் இல்லைன்னா நீ ஹெல்தி இல்ல, இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா நீ ஃபிட் ஆக மாட்டேன்னு. சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது மெடிசன் இல்ல, ஆனா மெடிசன் மாதிரி நம்ம வாழ்க்கைக்குள்ள புகுந்திருக்கு. இப்போ ஒரு கேள்வி, இது யாரு இயக்குறாங்க? இதுல யார் லாபம் பாக்குறாங்க? இதுதான் சப்ளிமெண்ட் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு உலகம் முழுக்க $100+ பில்லியன் சந்தையில இருக்கு. ஆண்டுக்கு ஆண்டு வேகமா வளர்ந்து வர இண்டஸ்ட்ரி இது. யுஎஸ்ஏ, யூரோப், இந்தியா, சைனா எல்லா இடத்துலயும் பூம் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த இண்டஸ்ட்ரிக்கு பேக் போன் சயின்ஸ் கிடையாது, பேக் போன் மார்க்கெட்டிங் மட்டும்தான். மார்க்கெட்டிங் தான் இதோட ஆயுதமே. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போட்டோஸ் எல்லாம் காட்டுவாங்க, 6 பேக்ஸோட பாடி காட்டுவாங்க, இந்த ஸ்லிம் வேஸ்டா இருக்கலாம் அதை காட்டுவாங்க, க்ளோயிங் ஸ்கின், ஷார்ப் பிரெயின், அதுக்கு கீழே ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். இந்த ஃபேன் பேஸ்ட் மார்க்கெட்டிங் தெரியுமா? இந்த இண்டஸ்ட்ரி ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்மார்ட்டா பயன்படுத்துது. எப்படின்னா ஆட்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா, விட்டமின் டெஃபிஷியன்சி வந்து ரொம்ப டேஞ்சரஸ், புரோட்டீன் இல்லைன்னா மசில் போயிடும், இம்யூனிட்டி வீக் ஆயிடும், வயசாயிடும். அப்ப வந்து சொல்யூஷன் என்ன? இந்த சப்ளிமெண்ட் வாங்குங்க அப்படின்னு. ஒரு ஆக்டர், ஒரு ஃபிட்னஸ் இன்ஃபுளுசர் இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் கேமரா முன்னாடி சொல்றாங்க, நான் இதை டெய்லி யூஸ் பண்ணேன் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு பர்சனல் ட்ரைனர்ஸ், நியூட்ரிஷனிஸ்ட், அப்புறம் ஸ்ட்ரிக்ட் டயட் பிளானர்ஸ் அதெல்லாம் இருப்பாங்க. சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வெறும் என்டோர்ஸ்மெண்ட் தான். இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், இந்த ஃபிட்னஸ் vloggers சொல்றது அதெல்லாம் காமன் டயலாக் சொல்லுவாங்க, இந்த சப்ளிமெண்ட் இல்லாம இவ்வளவு ஃபிட் ஆக முடியாதுன்னு. இதெல்லாமே கமிஷன் பேஸ்ட் செல்லிங்கா தான் இருக்கும். மோஸ்டா நம்ம பாட்டில மட்டும் பாக்குறோம், ஆனா ஃபேக்டரி உள்ள ரா மெட்டீரியல்ஸ் இம்போர்ட் பண்ணப்படுது, சீப் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்றாங்க, ஆர்டிபிஷியல் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அன்வெரிஃபைட் ஹெர்ப்ஸ் போடுவாங்க, டோசேஜ் கிளாரிட்டியே கொடுத்திருக்க மாட்டாங்க. நிறைய சப்ளிமெண்ட்ஸ்ல லேபிள்ல சொல்றதுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். லேபிள்ல ஒரு வார்த்தை இருக்கும், என்னன்னா ப்ரொப்ரைட்டரி பிளெண்ட் அப்படின்ட்டு. அது எக்ஸாக்ட் அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த எக்ஸாக்ட் இன்கிரீடியன்ஸ் வந்து டிஸ்க்ளோஸ் செய்ய மாட்டோம், டோசேஜ் சொல்ல மாட்டோம் அப்படின்னு. அப்ப பாடிக்குள்ள என்ன போகுது, என்ன டோசேஜ் போகுது யாருக்கும் தெரியாது. அப்படியே பாக்குறதுக்கு அந்த ஃபேக் கிளைம் எல்லாம் கிளைம் மாதிரி தான் இருக்கும். கிளினிக்கலி ப்ரூவன் போட்டிருப்பாங்க, சயின்டிபிகலி டெஸ்டட் போட்டிருப்பாங்க, டாக்டர் ரெக்கமெண்டட் போட்டிருப்பாங்க, ஃபைன் பிரிண்ட்ல பேஸ்ட் ஆன் இன்டர்னல் ஸ்டடி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது கம்பெனி தானே ப்ரூவ் பண்ணிக்குது அப்படின்னு. மெடிசன்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஆனா சப்ளிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கன்சியூமருக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டுக்கு வந்த பிறகுதான் சைட் எஃபெக்டே தெரிய வரும். இதுக்கு ஒரு லீகல் லெசன் கூட இருக்கு. கவர்மெண்ட் ஏன் கண்ட்ரோல் செய்யலன்னு கேள்வி கேக்குறீங்களா? பல நாடுகள்ல சப்ளிமெண்ட் ஃபுட் கேட்டகரியா பார்க்கப்படுது அண்ட் மெடிசனா பார்க்கப்படவில்லை. அது ப்ரீ அப்ரூவல் தேவைப்படல. அண்ட் கம்பெனி சொல்றாங்க, நாங்க வந்து டிசீஸை கியூர் பண்ணல, ஆனா இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடும் அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் கேள்வி வரும்ல, இவ்வளவு ரிஸ்கா இருந்தும் கவர்மெண்ட் எப்படி அனுமதிக்குது, FDA என்ன பண்ணுது, ரெகுலேஷன் எங்க ஃபாலோ ஆகுது அப்படின்னு. FDA ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இதோட வேலை என்னன்னா ஃபுட் சேஃப்டி, மெடிசன் அப்ரூவல், மெடிக்கல் டிவைசஸ் அண்ட் காஸ்மெட்டிக் கண்ட்ரோல். ஆனா சப்ளிமெண்ட்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் கேட்டகரி. லால உள்ள ஒரு பெரிய லூப் ஹோல் என்னன்னா, யூஎஸ்ஏல 1994ல ஒரு சட்டம் வந்தது, அதாவது டயட்ரி சப்ளிமெண்ட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஆக்ட். இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னா, சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது சாப்பாடு, மெடிசன் இல்ல, ப்ரீ அப்ரூவல் தேவையில்லைன்னு. அதாவது மார்க்கெட்டுக்கு வர முன்னாடி FDA ஓட பெர்மிஷன் தேவையில்லை அப்படின்னு.
இந்த கவர்மெண்ட் எப்படி பாக்குறாங்க மெடிசன் வெர்சஸ் சப்ளிமெண்ட்? மெடிசனுக்கு வந்துட்டு எஃப்டியோட அப்ரூவல் வந்துட்டு மேண்டேட்டரி, கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இருக்கணும், சைடு எஃபெக்ட் லிஸ்ட் இருக்கணும். சப்ளிமெண்ட்டுக்கு வந்து கம்பெனி தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். எஃப்டி ஆக்ஷன் எடுக்கும் டேமேஜுக்கு பிறகுதான், நமக்கு ஏதாவது நடந்த பிறகுதான். ஆஃப்டர் டேமேஜுக்குன்னு ஒரு ரெகுலேஷன் இருக்கு. அது எஃப்டி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வரும்போது செக் ஆஃப்டர் டேமேஜுக்கு அப்புறம் தான் எஃப்டிஏ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சப்ளிமெண்ட் பாட்டில்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த இம்யூனிட்டி வந்து இது சப்போர்ட் பண்ணும், எனர்ஜியை வந்து பூஸ்ட் பண்ணும், வெயிட் லாஸ் வந்து ஹெல்ப் பண்ணும்னு. ஒரு சாதாரண மனுஷன் என்ன புரிஞ்சுப்பா, பூஸ்ட் இம்யூனிட்டி அப்படின்னா ஓ அதுதான் நல்லது, அது கியூர் ஆயிடும் அப்படின்னு. மேனுஃபேக்சரிங் இன்ஸ்பெக்ஷன் எடுத்துட்டோம்னா மெடிசனுக்கெல்லாம் வந்து ரெகுலரா இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க, குவாலிட்டி வந்து ஆடிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா சப்ளிமெண்ட் ஃபேக்டரிஸ் எடுத்துட்டோம்னா இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் அவ்வளோ லிமிட்டடா தான் இருக்கும். சம்டைம்ஸ் வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிதான் இருக்கும். திருப்பியும் கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்தா திருப்பியும் அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. டேஞ்சரஸான உண்மை என்ன தெரியுமா? அடல்டரேஷன். பல சப்ளிமெண்ட்ஸ்ல இந்த ஸ்டெராய்டு மிக்ஸ் பண்ணுவாங்க, பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக் மிக்ஸ் பண்ணுவாங்க, ஹெவி மெட்டல்ஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம் பேன் பண்ணிருப்பாங்க, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, அதை மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா லேபிள்ல மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இது யூஎஸ்ஏல நடந்திருக்கு. இந்தியால நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா FSSAI, அதாவது அண்ட் ஆயுஷ், இவங்க வந்து சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்க்கு கிரே ஏரியா கொடுத்திருக்காங்க. ரெகுலேஷன் ஸ்லோவா தான் இருக்கு. ஆன்லைன் செல்லிங் வந்து அன்கண்ட்ரோல்டா போயிட்டு இருக்கு. இப்ப நீங்களே பிளிப்கார்ட்ல போயிட்டு ஆர்கானிக் சோப் இருக்கு, ABC ஆர்கானிக் ஜூஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு இருக்குல்ல. எல்லாத்துலயும் ஃப்ரீ மார்க்கெட் தான். கவர்மெண்ட் சைடுன்னு பார்த்தா அவங்களுக்கும் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. எப்படின்னா இண்டஸ்ட்ரி ரொம்ப ப்ரெஷர் பண்ணுமா, லாபிங் பண்ணுமா, எல்லாம் பண்றவங்களுக்கு வேலை போகிறதுக்கான இழப்பு இருக்கு, அதனால அதை ஆர்கியூ பண்ணுவாங்களா. எக்கனாமி வெர்சஸ் ஹெல்த் கான்ஃபிளிக்ட்னு பார்த்தா அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. சப்ளிமெண்ட்ஸ் போய் நம்ம உடம்புக்குள்ள என்னதான் பண்ணுதுன்னு கேட்டா லிவர் பாடியோட ஃபில்டர். ஆனா பல சப்ளிமெண்ட்ஸ் ஃபேட் பர்னர்ஸ், ஹெர்பல் வெயிட் லாஸ் பில்ஸ் அதெல்லாம் வந்து லிவரை ஓவர் ஒர்க் பண்ணுது. பிளஸ் சப்ளிமெண்ட்ஸ்ல இந்த கெஃபைன் வந்துட்டு நிறைய போட்டிருப்பாங்க, ஸ்டிமுலன்ஸ் போட்டிருப்பாங்க, ட்ரக்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. இதனால இதயத்துக்கு பிரச்சனை வருது, பிபி ஸ்பைக் ஆகுது. இந்த சப்ளிமெண்ட்ஸ்னால ஆங்ஸைட்டி வரும், பேனிக் அட்டாக்ஸ் வரும், ஸ்லீப் டிசார்டர்ஸ் வரும், மூட் ஸ்விங்ஸ் வரும். எஸ்பெஷலி இந்த எனர்ஜி பூஸ்ட் ஆகுறதுனால, ஃபோக்கஸ் பில்ஸ் கொடுக்கறதுனால. பல பாடி பில்டிங் சப்ளிமெண்ட்ஸ்ல ஸ்டெராய்ட்ஸ் கலந்திருக்காங்க, ஹார்மோன் பூஸ்டர்ஸ் கலந்திருக்காங்க. ஹை புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் டீஹைட்ரேஷனால கிட்னி ஓவர்லோட் ஆகி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது. டயபெட்டிஸ் வரலாம், பிபி வரலாம். இது பிரெக்னன்ட் லேடிஸ் எடுக்கும் போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அப்புறம் பேபியோட டெவலப்மெண்ட் இஷ்யூ கூட வரலாம். விட்டமின் ஏ, விட்டமின் டி எல்லாம் நல்லதான். ஆனா அதிகமா எடுக்கும்போது, விட்டமின் ஏ எடுக்கும்போது லிவர் டேமேஜ் ஆகுது, விட்டமின் டி அதிகமா எடுக்கும்போது கால்சியம் இம்பேலன்ஸ் ஆகுது, அயன் அதிகமா எடுக்கும்போது அது ஒரு பாய்சனாவே மாறிடுது. எல்லாத்துக்கும் நம்ம பாடியில அளவு இருக்கணும். நமக்கு உண்மையிலேயே சப்ளிமெண்ட் தேவையா இல்ல சாப்பாடே போதுமா அப்படின்னு பார்த்தா நம்ம பாரம்பரிய உணவான கஞ்சி, கீரை, பருப்பு, பால், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாமே விட்டமின், மினரல்ஸ், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நேச்சுரல் பேலன்ஸ். அயன் வேணும் அப்படின்னா ஸ்பினாச், டேட்ஸ், மில்லட்ஸ் அதெல்லாம் சாப்பிடலாம். புரோட்டீன் வேணும்னா தால், எக், பால், தயிர், நட்ஸ்னு சாப்பிடலாம். இன்ஃப்ளூயன்சர் சொல்றது கேட்காதீங்க, டாக்டர் சொல்றது கேளுங்க. ஃபிட்னஸ் கல்ச்சரை பார்த்து அது ஒரு இல்யூஷன் மாதிரி, அது உங்களை ஏமாத்திரும். இந்த சைக்காலஜிக்கல் பிரஷரை மண்டையில எடுத்துக்காதீங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. நம்ம ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணலாமே, எதுக்கு இந்த சப்ளிமெண்ட் எல்லாம்? மெயினா ஆன்லைன்ல சப்ளிமெண்ட் வாங்கவே வாங்காதீங்க. இந்த டாக்குமெண்ட்டோட நோக்கம் பயன்படுத்தணும் அப்படின்னு இல்ல, விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி